சொல்லியோ இதைத்தான் இதே போல கண்ணன் எப்போதும் வெண்ணையை சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீதி வெண்ணெய் இருந்ததுன்னா தன் உடம்புலயே பூசினுடுவார். யாரானு என்னை பிடிக்காத போயிட்டா என்னை பிடிக்கணுங்கிறதுக்காகத்தானே பரமதத்திலிருந்தே கீழே வந்தார். ஆனால் அதற்கு தகுந்தா போல தான் எல்லாம் செய்வன். பொத்த உரலை கவிழ்த்து பொத்த உரல் அந்த கண்ணன் அந்த ஊர்ல திருடுறதுக்குன்னே உரல்லாம் வச்சிருக்காளாம். ஆழ்வார் பாட்டில் பொத்த உரலை கவிழ்த்துனார். நல்ல உரலாக இருந்தா நெல்லு குத்த பயன்படும். பொத்த உரலாக இருந்தா கண்ணன் ஏறி திருடத்துக்கு மட்டுமே வச்சிருக்கா அந்த ஊர்ல. பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற உண்டான். மொத்தத்தையும் உண்டு முடிச்சுட்டு அது உண்றதுக்கு சில சட்ட திட்டங்கள்லாம் கண்ணன் வச்சுட்டு இருக்கார். வைகலும் வெண்ணெய் கைகலந்துண்டான் பொய்கலவாதி என் மெய்கலந்தானே. எதை திருடுறானோ உடனே திருட்டுக்கு உதவி புரிந்தவாள் பங்க சரியா கொடுத்துருவான். அநேகமா பல பேர் திருடர்கள் மாட்டிக்கிறது எப்ப தெரியுமோ, யார் ஒத்தாசை பண்ணாலோ பங்க ஒழுங்கா பிரிக்கலைன்னா மாட்டினுடுவோம். சரியா அப்பவே பிரிச்சு கொடுத்துட்டா வம்பே இல்லை. அதே போலத்தான் கண்ணனும் தான் மாட்டிக்கிறதுல இஷ்டம் இல்லை. என்ன திருடினாலும் யார் திருட்டுக்கு ஒத்தாசை பண்ணாலும் கொடுத்துருவா. அவனுக்கு முக்கியமான தோழன் ஒத்தாசை பண்றவர் பொத்த உரல் தான். ஏன்னா அது இருந்ததுன்னாத்தானே ஏறி அவரால் திருடவே முடியறது. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், பற்றுடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினோடு உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. மற்றொரு கடைவெண்ணை கடைகிற போதே வெண்ணெய் அந்த வெண்ணையை திருடி சாப்பிட்டாங்கிறதுக்காக இப்ப யசோதை பிடிச்சுனுட்டா. பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மற்றொரு கடைவெண்ணை களவினுள் உறவிடை ஆப்புண்டு. தன்னந்தாமரை கண்ணனே கண்ணான்னு குலசேகரருடைய பாசுரம் பார்த்த மூல்யம். அந்த பாசுரத்திலே கொஞ்சம் தள்ளி சொல்றார், முழுதும் வெண்ணையளைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையும். முழுதும் வெண்ணையளைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கை. பெருமானுடைய கை தாமரையாட்டம் இருக்கு. தாமரையருடைய இதழ்களாட்டம் விரல்கள் இருக்கின்றன. அந்த சிவந்த கைத்தலத்தால வெண்ணெய் எடுத்து வாரி விழுங்குகிறான். தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி. பக்கத்தில் இருக்கிற மோர் குடத்தை கண்டாலே கண்ணனுக்கு பிடிக்காது. அது யாரோ தயிரில் ஜலம் குத்தி கடைஞ்சிருக்காளோ இல்லையோ. தயிரா இருக்க வேண்டியதானே. அதில் யார் ஜலம் கொட்ட சொன்னா, அதை யார் கடைய சொன்னா, அதை யார் மோராக்க சொன்னா. அதனால மோர் குடத்தை கண்ட உடனே பிடிச்சி தள்ளி விட்டுடுவோம். உடனே வியாக்கியாதை எழுதி வைத்தார், கண்ணனுக்கு மோரை கண்டால் வயசான பெண்களையும் புருஷர்களையும் கண்டா போலே, கண்ணனுக்கு தயிர் பால் வெண்ணையை கண்டா சிறுமியர்களை கண்டா போலே அப்படின்னு பெரியவாச்சனவே வியாக்கியானம் பண்ணார். இது என்னது சின்ன பெண்ணு வயசானவன் எழுதிட்டு இருக்காள். என்ன வயசான பெண்களா இருந்தா பர்த்தா காப்பாற்றுவன்னு இருப்பா. புருஷர்களா இருந்தா நம்ம நாமே காப்பாத்திக்கலான்னு இருப்பா. சிறு பெண்களா இருந்தா இன்னொருத்தனை நம்பியே இருக்காளோ இல்லையோ, கண்ணனையே நம்புவர்களோ இல்லையோ, அவனுக்கு என்னைக்கும் அவனை நம்புவர்களைத்தான் பிடிக்கும். என்னை நானே ரட்சித்துக் கொள்றேன்னாலும் அவனுக்கு பிடிக்காது. என்னை இன்னொருத்தர் ரட்சிப்பர்னு சொன்னாலும் பிடிக்காது. எனக்கு கண்ணனே ரக்ஷகன் என்ன இருந்தா தானே கண்ணனுக்கு அதனால் ஆனந்தம். அப்படி இருக்கிறது தான் இந்த பிடிக்கும்னு வெண்ணையும் பாலையும் சாப்பிடுவர். மோர்க்குடமா இருந்தா உருட்டி விட்டுடுவர். ஆனாலும் மோர்க்குடத்தை அருகிருந்த மோரார் குடம் உருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தாளை கண்டாள். திரும்ப வந்தாள். யசோத ஒரு நாள் இவனை பிடிக்கணும்னு காத்துண்டா. இன்னைக்கு சரியா பிடிச்சுட்டா. ஊர்க்காரா எல்லாரையும் கூப்பிட்டுட்டா. அந்த பொத்த உரல் தானே இது கூட ஒத்தாசை பண்ணித்து. இந்த தீவிரவாதிக்கு மட்டும் தண்டனை இல்லை, அவனுக்கு யாரான அடைக்கலம் கொடுத்தா சேர்த்து கொடுத்துருவா. அதே போலத்தான் இந்த உரல் தானே திருட்டுக்கு ஒத்தாசை பண்ணித்து சேர்த்து கட்டுனுட்டா யசோதை. முதல்ல அதுக்கு தாம்பு கயத்தை கொண்டா. கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் என்று மதுரகவிகள் பாடினா போலே கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி எண்ணற்கரியன் இமையோர்க்கும் ஷாழலே காடுவாழ் சாதி மாகப் பெத்தான் பத்தி உரலிடை ஆப்புமுண்டான் பாவிகால் உங்களுக்கே சுக்கொலோ என்று பாசுரத்தில் தெரிவித்தா போல் ஊரார்கள் எல்லாரும் வந்து நின்னுட்டா. உரலை கொண்டு வச்சா எடுத்து கண்ணனை பக்கத்தில் நிறுத்தினுட்டா. ஒரு கையால கண்ணனை பிடிச்சின்னு இருக்கா, இன்னொரு கையில தாமத்தை எடுத்து ரெண்டையும் சேர்த்து கட்டினா. 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. அதான் சொன்னார், துவயங்குல ஊனம் அபூத்தேன சந்ததேன்னெச்ச கோபிகா யதாசி ததபி நியூனம் தேனான்யதபி சந்ததே ததபி துவயங்குலம் நியூனம் யத்யதாதத்த பந்தனம் ஏவம் ஸ்வகேஹ தாமானி யசோதா சந்ததத்யபி கோபீனாம் சுஸ்மயந்தீனாம் ஸ்மயந்தி விஸ்மிதா பவத். 2 அங்குலம் குறைச்சலா இருக்கு. சரின்னு இன்னொரு தாம்பை கொண்டு முடிச்சு போடுறா. 2 அங்குலம் குறைச்சலா இருக்கு. இன்னொரு தாம்பை கொண்டு முடிச்சு போடுறா. கண்ணி நுண் சிறு தாம்பு
அது நீண்ட கயரை எடுத்துப்போ கண்ணனை ஒரு தரமும் சுத்தரிச்சே 2 அங்குலம் குறைச்சலா இருக்கு. அப்படி கூட இருக்குமான்னு நமக்கு தோணும். கண்ணன் என்ன பண்ணார், இவ கட்டி நாம் என்ன கட்டுப்படுறதுன்னு ஒரு தரம் வளர ஆரம்பிச்சுட்டார். வளர 2 அங்குலம் குறைச்சலா இருக்கு. ஒரு கயத்தை கூட்டிகிட்டே போனா அவளும். கடைசியில் யோசிச்சார், நம்ம யாரோட சண்டை போடுறோம் இப்போ? சிசுபாலனா, ராவணனா, கும்பகர்ணனா? பெத்த தாய், அவரிடத்துல தோற்கிறது தான் எனக்கு லட்சணமே தவிர அவளை போய் ஜெயிக்க கூடாதுன்னுட்டு சட்டுன்னு தன்னுடைய திருமேனியை குறைத்து கொண்டான். கண்ணீன் உன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டுண்டான்னு பாசரம் இல்லை, கட்டுண்ண பண்ணிய. அவளால கட்ட முடிகிற அளவுக்கு தன்னை அமைச்சிக்கணும் இல்லையோ. அதனால பெருமானை நாம் கட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது, முடியும். என்ன ரெண்டையும் சொல்றீரேன்னா, முடியாது நம் பிரயத்தனத்தாலே, முடியும் அவன் அமைத்து கொண்டால். அவன் நமக்குன்னு ஆக்கி கொண்டான் என்னால் தான் நம்மால கட்ட முடியும். இந்த கட்டுவது கயற்றால் அல்ல, பக்திங்கிற கயற்றால தான் பெருமானை நாம கட்டவே முடியும். அதனால யசோதைக்கு பெருமான் கட்டுப்பட்டான்னா அவளை ஸ்நேகம், குழந்தை எவ்வளவு தூரம் பார்த்துட்டு இருப்பள், அதனால சுருக்கி கொண்டான். இப்போ ஒரு சுத்துக்கு போராதது 4 சுத்து சுத்தி விட்டா. உரலோட சேர்த்து கண்ணனை கட்டி வச்சாச்சு. ஓன்னு கண்கள்லேருந்து கரகரான்னு ஜலம் முழுதும் வெண்ணெய் அடைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்செரு தாமரை கையம் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையம் அழுத கையம் 5 நோக்கும் அந்நோக்கும் தொல்லை இன்ப திருதி கண்டாள். அழுது கரகரான்னு ஜலம் வருது. தரியார்ந்த தருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான். ஏற்கனவே கருப்பா இருக்கார், பெரிய யானை நின்றா, யானை கண்லேருந்து ஜலம் வந்து பார்த்துருக்கோ இல்லையோ, அதே போல யானை குட்டி ஆட்டம் கண்ணனை நிறுத்தி வச்சா கண்கள்லேருந்து கரக்கரான்னு ஜலம். அவரே கருப்பு, கண்ணில் எழுதியிருக்கிற மை வேற கரைஞ்சி இப்போ ஓடி வருது. அப்போ எத்தனை கருப்பா இருக்கும்? கருப்பா இருந்தா கருப்புன்னு சொல்லலாம், ரொம்ப கருப்பா இருந்தா கருப்பு அப்படிங்கிற மாதிரி அத்தனை கருப்பா இப்போ கண்ணனுக்கு. ஆழ்வார்களை பொறுத்தவரை அந்த கருப்பு தான் பிடிக்கும். வெளுப்பா இருக்கிற யாரையுமே ஆழ்வார்கள் ஒத்துக்கவே மாட்டான். வெளுப்பா இருக்குன்னா ஸ்ரீ வைஷ்ணவாலே இல்லை, தட்டி விட்டுடுவா. கருப்பாக இருந்தால் தான் வைஷ்ணவம். ஏன்னா விஷ்ணு கருப்பு, வைஷ்ணவம் கருப்பாக தானே இருந்தாகணும். அதனால 6 கருப்பா இருக்கீங்களோ திருப்தியா இருங்கோ, யார் வெளுப்பா இருக்கீங்களோ மாத்திரத்துக்கு களிம்பு வாங்கி பூசிங்கோ. ஏன்னா வெளியில கிடைக்கிற களிம்பெல்லாம் கருப்பை வெளுப்பாக்குறதுக்கு, ஆனா நாம சொல்லிட்டு இருக்கிற கழும்பு வெளுப்ப கருப்பு ஆக்கிக்கிறதுக்காக. கிருஷ்ண பக்தன் ஒரு இருந்து விஷ்ணு பக்தன் இருந்தாலே கண்ணனன்னு கருந்தெய்வம் கரியானொரு கால வந்துன்னு திருமங்கையாழ்வார் சாதித்தார். என்ன மறந்தாலும் கண்ணனை மறந்துடுவேன், அவன் கருப்பு மட்டும் என்னை மறக்கவே விடமாட்டேங்கிறதுன்னு ஆழ்வார்கள் பாசுரம். அதனால கண்கள்லேருந்து ஜலமா கொட்டுறது. போட்டு கட்டி வச்சுட்டா கையை கூப்பி கொண்டு பயந்து போய் நின்னான். இவனை கட்டி வச்சுட்டு புறப்பு போட்டா யசோதை. ஊர்க்காரெல்லாம் பார்த்தாலாம் கண்ணனையும் உரலையும் மாற்றி மாற்றி பார்க்குறா. ஒரே மாதிரி இருக்கு ரெண்டும். ஏன்னா உரலும் கருப்பாக இருக்குது, கண்ணனும் கருப்பாக இருக்கார். இதுவும் பெருமனாக இருக்குது, கண்ணனும் பெருமனாக இருக்கார். இதுவும் மேலே எப்படி இருக்குது, இடுப்பு சின்னதாக இருக்குது, கீழே பெருசாக இருக்குது. கண்ணனும் தோல் பெருசாக இருக்குது, இடுப்பு சிறுத்து இருக்குது, தொடைகள் பெருசாக இருக்குது. வித்தியாசமே தெரியலையே இதுக்கு அதுக்கும் யோசிச்சா ஒன்று தெரிஞ்சு கொடுத்து. அது அழறது, இது அழலையோ இல்லையோ. கண்ணன் தான் அழுதுன்னு இருக்கார், ஆனால் இந்த பொத்த உரல் அழாது என்கிற அளவுக்கு அந்த கோபிகாஸ்திரிகள் எல்லாரும் பார்க்கும்படியாய் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீராவ குளிகளாய் சிக்கனவார் தடிப்ப ஆறா வைத்தினோடு ஆத்தாதான். நந்தகோபாலன் வந்து பார்த்தார். என்ன மெயினொந்து பெற்றிருக்கோம், தபஸ் பண்ணி குழந்தைய பெற்றிருக்கோம், ஒன்றும் தெரியாத கட்டி வச்சுட்டு போட்டாலே இந்த குழந்தையே ஏன்னு கேட்டார். பதிலே சொல்லாமல் மலங்க மலங்க விழுத்து அழுதான். அப்படி அழுதாத்தான் அவருக்கு பச்சாத்தாபம் வரும்னு அவனுக்கு தெரியும். தான் பண்ணது ஒன்றையுமே சொல்லாமல் என்னமோ இந்த மாதிரி தாயார் கட்டி வச்சுட்டா, நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு கண்ணன் அழுத உடனே கட்டி விட்டுட்டார். நேர உள்ள போ, வாசல்ல பழம் விற்கிற வந்திருக்கா. அவனுக்கு நாகப்பழம் ரொம்ப பிடித்தமாச்சே, நாகப்பழக்காரி கூடையோட வந்திருக்கா. உள்ள போய் நெல் எடுத்துக்கோ, வாசல்ல போய் அவள்கிட்ட கொடு, வாங்கி திருப்தியா நாகப்பழம் சாப்பிடுனுட்டார் நந்தகோபாலன். கண்ணனு வேகமா உள்ள ஓடினான். 8 கட்டு திருமாளிகை உள்ளுக்குள்ள போய் கை நிறைய தானியத்தை எடுத்துட்டு திரும்ப ஓடி வரத்துக்குள்ள பாதி தானியம் இடுக்கு வழியா கீழே விழுந்துடுத்து. மிச்ச பாதி தான் கையிலே. அவ வச்சு இந்த பழக்கூடையில கொண்டு போய் போட்டுட்டு எனக்கு பழம் கொடுன்னு கேட்டான். அவ திரும்ப சொன்னா, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. அப்ப நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன்னா. இப்பதான் கொடுத்தேனே தானியம், 2 மாடு தரட்டுமா, 2 கண்ணுக்குட்டி தரட்டுமா, பழம் கொடுன்னா. எனக்கு அதெல்லாம் கேட்டு நான் பிரார்த்திக்கலே. நீ கொண்டு உன்னுடைய கைகளை காட்டி கூடையில தானியத்தை போட்டியோ இல்லையோ, வலது கையில சக்கரத்தையும் இடது கையில சங்கத்தையும் கண்டேன். சங்கு சக்கர பொறி ஒத்தி இருக்கிற கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்த சரணாம்புஜத்வயம் மதிய முத்தானம் அலங்கரிஷதி என்னும் கையினார் சுரிசங்க நலாழியர் நீழ்வர போல் மெய்யினார் தொழபவிரையார் கமிழ் நீழ்முடி எம் ஐயனார்
அணி அரங்கனார் அரவிணனமிஷ மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்த கவர்ந்ததுவே என்று திருப்பாணாழ்வார் தெரிவித்தா போல என் சக்கரக்கையன் சங்கு கையன் எம்பெருமான் சங்கு சக்கரத்தோடு பங்கைய கண்ணன். அதாவது ஆண்டாளே பாசுரத்திலே சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் என்று சாதித்தாள். வெள்ளச் சுரிச்சங்குடு அழியேந்தி தாமரக்கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளக்கடாகின்னவாற்றைக் காணீர் என்று தெந்திருப்பேரையில பற்றி அம்மாழ்வார் பாசுரம் பாடினார். சங்க சக்கர லாஞ்சனம் பெருமானுடைய கைகளிலேயே அந்த அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை இவ பார்த்துட்டா. அவள் இப்போ கேட்குறா, அதிலிருந்து நீ தான் திருமால் பரதேவத்தேன்னு தெரிஞ்சுனுட்டேன், உன் ஒத்தனால தான் மோட்சம் கொடுக்க முடியும்னு புரிஞ்சுனுட்டேன், எனக்கு மோட்சம் கொடு நாகப்பழம் கொடுக்குறேன்னா அவள் ஆச்சரியப்பட்டு போட்டான். இந்த வியாபாரம் இன்னி வரைக்கும் நான் பண்ணது கிடையாதுன்னா, பக்திக்கு மோட்சம் கொடுத்துருக்கேன், பிரபத்திக்கு மோட்சம் கொடுத்துருக்கேனே தவிர பழத்துக்கு மோட்சம் கொடுத்து நான் பார்த்ததில்லை. ஆனால் பழக்காரியே எனக்கு ரொம்ப திருப்தி, எங்கிட்ட கண்டதை கேட்காம மோட்சம் வேணும்னு கேட்டபார், அதுதான் எனக்கு இருக்கிறதுலையே சுலபமானது, எனக்கு ரொம்ப பிடித்த மோட்சம் கொடுக்கறதுல தான் இந்தா பெற்றுக்கொள் என்று பலவிக்கிற இணை மோட்சம்னு சொல்லுவார்கள். பழத்தை விற்கும் நாகப்பழக்காரிக்கு மோட்சம் கொடுத்தான், அதற்கு பதில் பழத்தையும் பெற்றுக்கொண்டான். இதனால தான் ஆழ்வார் எப்பவும் பாசுரத்தில் சொல்லுவார், யாருமோன் நிலைமையென அறிவறிய எம்பெருமான், யாருமோன் நிலைமையென அறிவழிய எம்பெருமான், பேருமோர் ஆயிரம் பெறபடவுடை எம்பெருமான், பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. எப்பேற்பட்ட பிரம்மா முதலான தேவர்கள் கூட அவனை இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிக்க முடியாது, மிக எளிய பழக்காரி கூட தெரிஞ்சுன்னு போட்டாலும் இல்லையோ. ஆக பக்தி இருக்கிறது முக்கியமே தவிர எங்கு பிறந்தோம் எங்கிருந்தோங்கிறது முக்கியமல்லாங்கிறதை இந்த சரித்திரத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். பழக்காரியினுடைய வைபவத்தோட நாகப்பழம் சாப்பிட்டுண்டு இன்னைக்கு ராத்திரி முழுக்க கண்ணன் இருக்கட்டும். மேலே என்ன சேட்டிதம்ங்கிறதை நாளை சாயங்காலம் இந்த கோட்டியிலே தெரிவிக்கிறேன். இப்போது அமைகிறேன்.